we remain seated, we sit and as we pray, we look to the Lord, we look to His face. அவருடைய முகத்தை, அவருடைய முகத்தில் வருகிற பிரகாசத்தை, மகிமையை நாம் பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரு. சொல்லுவோமா? வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரு. சேருமையா பந்திதினில், சேருமையா பந்திதினில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம் வாரும் வாரும் தேவ ஆவியே, வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதியே, வாரும் வாரும் தேவ ஆவியே, வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதியே. ஆராதனை 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 ஆராதனை, வாரும் வாரும் தேவ ஆவியே, வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதியே. சேர்ந்து சொல்லுவோம். வாரும் வாரும், வாஞ்சை தீர்க்கும், வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதியே. ஆராதனை 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 ஆராதனை, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அப்படியே ஒரு நிமிடம் நம் அமைதலாக இருந்து நம்முடைய சிந்தனையில் இருக்கிற குழப்பங்கள், எண்ணங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Let us bring all our thoughts, confusions, issues just before the Lord as we are silent for this minute. Be still and know that I am God. அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்.
பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக எங்களை கூட்டி சேர்த்ததற்காக, எங்களை அரவணைப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு இந்நாளிலே இவ்வேளையிலே பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய சோதனை நாட்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே கவனிக்கும் பொழுது, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை நிறைவேற்ற சோதனையின் நாட்களை, சோதனையின் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற கிருபை தேவன் கொடுத்து எங்களுக்கு நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிற இந்த ஐக்கியம் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் தொடர்ந்து இன்னும் கர்த்தருடைய வார்த்தை ஆளப்பட நாம் வந்திருக்கிறோம். We are here to continue to hear God's word, to be deepened in our understanding of the scriptures of God's word to us. So as we begin, நாம் தொடங்கும் பொழுது நாம் சோதனை என்று சொல்லும் பொழுது இந்த காட்சி அப்படியே சுருக்கமாய் சொல்கிறது. When we heard the word temptation, this something is very very real. Do not push the button என்ற ஒரு டேக் இருக்காங்க. ஓகே, இந்த பட்டனை அமுத்தாதீர்கள் என்ற ஒரு டேக் இருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் உள்ள என்ன ஒரு ஆசை வரும்? தட்டி தான் பார்ப்போமே. The temptation here is the curiosity. உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம், ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் என்ன தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு இறுதி காரியங்கள் இருக்கும். இது அதிகமாக நம்முடைய கார்ட்டூன்ஸில் ரொம்ப பார்க்கலாம். நான் டாம் அண்ட் ஜெர்ரியில் தான் இதெல்லாம் முத பார்த்தேன். Alright, we can find this in our cartoons where you seem to have the angel on one side and the devil on the other side telling you to do different things. Maybe it is not really true, but it seems to be the real struggle within us. இது ஒருவேளை உண்மையான சூழ்நிலையாக இல்லாமல் இருந்தாலும் ஆனால் நமக்குள்ள இந்த விதமான ஒரு போராட்டம் இருக்கிறது. பாவம் ஒரு பக்கம் தூண்டுகிறது, பரிசுத்தமான தேவன் நம்மை ஒரு பக்கம் அழைக்கிறார் பரிசுத்தமாய் வாழும்படியாக என்று பார்க்கிறோம். அப்ப சோதனை என்று சொல்லும் பொழுது temptation is a daily reality in our human lives on this earth. சோதனை என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருகிற சோதனை அல்ல. சோதனை அப்படியே வருது, நாள் பார்த்தா வருது. சில பேருக்கு அப்படிதான், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவரே ஏன் என்னை சோதிக்கிறீர் ஆண்டவரே, நான் ஏன் சர்ச்சுக்கு போனோம் ஆண்டவரேன்னு அது பெரிய சோதனையாக நினைக்கிறாங்க. Some people see Sunday morning getting up to go to church as a big temptation and a test from God. But temptation is a daily reality every day that we face. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற இந்த சோதனையாக இருக்கிறது. We read 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13வது வசனம். No temptation has overtaken you except what is common to mankind, and God is faithful. He will not let you be tempted beyond what you can bear. But when you are tempted, He will also provide a way out so that you can endure it. வாசிங்கள். அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறதற்கு அவரிடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. So no temptation has overtaken you that is not common to man. So temptation is normal. Temptation is a reality. சோதனை என்று சொல்லும் பொழுது அது முதல் பகுதி சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நான் தான் அதிகமாய் சோதிக்கப்படுகிறேன் என்று ஒருவர் சொல்லக்கூடும் என்றால் வசனம் சொல்லுகிறது எல்லாருக்கும் வெவ்வேறு சோதனைகள் இருக்கிறது. The scripture reminds us that each one of us have different struggles, trials and temptations in our life. It is, the word in English it's used, common. சாதாரணமான ஒரு காரியம், இது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இது ஒருவேளை நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடியதா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியாமல் நடக்கிறது இல்லை. Some of these temptations or testings are probably like Job. We don't know this is a test,
but it is not something that is absent from the mind of God. God is completely aware. God is aware and God knows. And he says, it is common. Be prepared for it. God is not surprised by all these things that is happening around us. நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்த்து தேவன் அதிர்ச்சி, ஐயோ இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் சோதனை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை இருக்கிறது, ஒரு பரீட்சை இருக்கிறது. Amen. Every one of us goes through this test and temptation. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு யோசிக்கிறீங்க, ஓ இது டெஸ்ட் தானா, ஆண்டவர் என்னை இந்த பரீட்சைக்குள்ளாய் நடத்தி கொண்டு இருக்கிறாரா? நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை ஸ்கூலுக்கு போய் பரீட்சையே இல்லைன்னா இவ்வளவு நல்லா இருக்கும். வேலை கேட்க போய் இன்டர்வியூ இல்லைன்னா எப்படி நல்லா இருக்கும்? யோசித்து பார்த்துருக்குமா? If we were to go for to school and there is no examination, no evaluation in any form, we will be very happy. Or you go for a job interview and they say, don't worry, no interview, just come and join. எப்படி? இயற்கையாகவே அது எதிர்பார்க்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். It is something that we cannot take it as a natural. There must be test to show what needs to be done. சொல்லிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு, போலீஸில் சேரணும்னா என்னென்ன காரியங்கள் அவர்கள் அது காரியங்களுக்கு கடைபிடித்தாதான் போலீஸில் சேர்த்துக்கொள்ள முடியும். I was sharing just a few days ago about how a person must be qualified, the test that they have to go through, the examinations that they have to go through to join the police force. A test and temptation is a normal thing, and this is the same thing that Jesus underwent. இதைதான் இயேசுவும் கடந்து சென்றார். ஆமென். இயேசுவும் அவர் சோதனையை கடந்து சென்றார். இந்த குறிப்பிட்ட பகுதியிலே மாத்திரமே அல்ல. அநேகர் அப்படிதான் நினைச்சுக்கிறோம், 40 நாள் சோதிக்கப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு நல்லா ஆயிட்டாரு, நல்லா ஃப்ரீயா இருந்தாரு அப்படின்னு அல்ல. We seem to assume at times that Jesus had only this temptation, this 3 temptation, that 40 days after that he was free from temptation, free from being tested, which is not true at all. That is what you find in Mark chapter 8 verse 11, where the Pharisees came to test Jesus. Mark 8:11 பார்க்கும் பொழுது இயேசுவை சோதிக்கும்படியாய் வந்தார்கள். But that's not our main text for this evening. But when we look at Hebrews chapter 2 verse 18, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, because he himself suffered when he was tempted, he is able to help those who are being tempted. இயேசு ஏன் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி காரணம் கேட்போம் என்றால், காரணங்களிலே இது ஒன்றான காரணம். All right, if you are to ask why Jesus needs to be tempted, why Jesus needs to be tested, why did he go through what he went through in his life, this is one reason that we can find from scripture reminding us. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:18, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்திலே இவ்வளோ சத்தியம் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Within the scripture we find so much of truth that is there, because here it says he himself suffered when he was tempted. Temptation is a form of suffering. சோதனையானது ஒரு விதமான ஒரு பாடு அனுபவிக்கணும் என்று சொல்லி நம் வெளி தோற்றமான ஒரு பாடுகள் மாத்திரமே நினைக்கிறோம். யாராவது நான் இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது ஏசுறது அது பாடு, நான் ஜெபிக்கும் பொழுது தடையா இருக்கிறது அது ஒரு பாடு என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் சோதனை கடந்து செல்வதும் ஒரு பாடு. Undergoing temptation is also a form of suffering. He suffered when he was tempted. அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் பாடு அனுபவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டவர் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த 2வது பகுதியை வாசியுங்கள். இருக்குங்களாமா? எபிரேயர் 2:18, உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is able to help those who are being tempted. இன்னைக்கு உதவி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உதவி செய்வதற்கும் ஆயத்தம், உதவி செய்வதற்கும் வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
He is the person who is ever willing to help us in our times of temptation. சிலர் யோசிப்பாங்க, ஐயோ நான் சோதிக்கப்படுறேன், கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு. சில பேர் சோதனையே பாவம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Some people think that temptation is sin. Temptation leads to sin. Temptation not necessary is sin. சோதனையே பாவம் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த சோதனையிலே நாம் விழும்பொழுது பாவம் செய்கிறோம். அப்ப தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம் பக்கம் இருக்கிறார். God is on our side. Jesus is on our side to help, to enable. And the reason for this is given in Hebrews chapter 4 verse 15. எபிரேயர் 4:15 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். Hebrews 4:15 says, "For we do not have a high priest," referring to Jesus, "who is unable to empathize with our weaknesses, but we have one who has been tempted in every way just as we are, yet he did not sin." வாசியுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராகிய இயேசு நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஹalleluya நமக்கு இருக்கிறார். He is for us. We have one who has been tempted in every way just as we are, yet he did not sin. அவர் பாவம் செய்யவே இல்லை. பாவம் செய்யாத ஜெயம் கொண்ட இயேசு நமக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறார். சிலர் பாவத்தில் விழும் பொழுது சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. பிரதர், எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது, இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன், இந்த பலவீனத்தில் நான் விழுந்துட்டேன்னு சொல்லும் பொழுது ஆலோசனை கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியா பிரதர், நானும் அப்படி தான், இதெல்லாம் முடியாத காரியம் பிரதர்னு சொல்லி நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. Some people in their counseling process, when somebody comes to them to counsel and saying, no, I have fallen, I've made this sins, I've fallen into this sin, and the person who is hearing this might respond to say, yes sir, like that I am also like that, la, we all falling together only. So when we look at people, மனிதர்களை பார்க்கும் பொழுது விழுந்தவர்களை பார்த்தா நாமும் சேர்ந்து விழ வேண்டியதான், எல்லாம் ஒரே சேத்துல விளையாட வேண்டியதான். We fall and play in the same muddy pit. But when we look at Jesus, we see a role model who has won the victory. இயேசுவை பார்க்கும் பொழுது ஒரு ஜெயம் கொண்ட ஒரு முன்மாதிரி, ஒரு முன் உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு முன் உதாரணம், ஒரு முன் மாதிரி மாத்திரமே அல்ல, நம்முடைய சோதனைகளிலே நமக்கு உதவி செய்கிறவரை நாம் பார்க்கிறோம். He is not only a role model to look up to. ஓ, மகாத்மா காந்தி மாதிரி இல்ல 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 இல்ல, இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய, நம்முடைய பலவீனங்களிலே அவர் நம்மை புறக்கணியாமல், இனி பலவீனமா இருக்கு என்று சொல்லாம நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறார். He empathizes with our weakness. He knows our weakness. He knows the temptation. He knows what temptation can do. The suffering of temptation. இந்த சோதனையினுடைய பாடுகள் அவருக்கு தெரியும். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், முதலாவது அவர் எனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். He is ever willing to help me. He is ever willing to assist me, to support me, to give me the strength. எனக்கு தேவையான உதவியை கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். இன்று இது ஒரு இத்தாலிய சொல், ப்ரோவர்ப் என்று சொல்லலாம். இல்லை தமிழ் என்ன சொல்லுவீங்கம்மா ப்ரோவர்ப்க்கு? நீதிமொழி இல்லை, இப்போ பழமொழி. கரெக்ட், பழைய மொழின்னு நினைக்கிறேன், பழமொழின்னு சொல்கிறோம். alright, in Italian proverb it says, where there is no temptation there is no glory. சோதனை இல்லை என்றால் அதில் அங்கே மகிமை காண முடியாது. என்ன சோதனையை மேற்கொண்டு வரும் பொழுது, எந்த விளையாட்டு துறையில் இருந்தாலும் போட்டி இல்லைனா, சோதனை இல்லை என்றால், போராட்டம் இல்லை என்றால், வேர்ல்ட் கப் எப்படி ஜெயிக்கிறாங்க? ஜெயிச்சு முடிச்ச உடனே தூக்கும் பொழுது, இதெல்லாம் கடந்து சென்று வந்து அந்த கோப்பை தூக்கும் பொழுது, when somebody wins the World Cup, the joy that they have in overcoming all the obstacle, all the difficult challenges along the way, and when they lift it up, the glory
but they go through difficult stages, and Christian life is also like that. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைந்த கஷ்டம் நிறைந்த வாழ்க்கைதான். ஆனால் நமக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாதவர் இருக்கிறார். நம் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சகித்ததினால அவர் உட்கார்ந்துக்கிட்டு வாப்பா வாப்பான்னு சொல்லாம உனக்கு உதவி செய்யறேன்றார். He's not seated up there on the throne and saying come come come. He's saying I'm coming down to help you. I know what you're going through. நீ கடந்து போகிறது எனக்கு தெரியும். The struggle within, I understand. He can empathize. He can understand. He knows. இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வரை இந்த 5 வாரங்களுக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be meditating and learning scripture from Matthew chapter 4 verses 1 to 11. But for today, for the first session, we will focus much on verses 1 and 2. மன்னிக்கணும், வசனங்கள் 1 2 குறிப்பாய் நாம் முதலாவது கவனிக்கும்படியாக இருக்கிறோம். நான் ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். Matthew chapter 4 verses 1 and 2. Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. After fasting 40 days and 40 nights, he was hungry. வாசிக்க கேட்போம். ஆமென். இந்த சோதனையிலே அதிகமாய் முக்கியமான ஒரு கேரக்டர், நம்மள எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, கதாபாத்திரம். நன்றிமா. ஓகே, இந்த சோதனையிலே இயேசு இந்த கடந்து சொல்லுகிற அந்த சோதனையிலே முக்கியமான கதாபாத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாய் சொல்லக்கூடிய காரியம் நபர்கள் யார் என்றால் இயேசு, பிசாசு. Alright? The main characters that you find in this particular portion of scripture, usually the persons or the characters that are referred is Jesus and the devil. But there is another important character, important person in that temptation that somehow has gone missing along the way in our thoughts, in our understanding of scripture. இந்த சோதனை நாட்களிலே நாம் வாசிக்கும் பொழுது கவனிக்கும் பொழுது இன்னும் முக்கியமான ஒரு மேன்மையான ஒரு கதாபாத்திரத்தை நாம் அதிகமான நேரத்தில் நம்முடைய எண்ணத்திலே வேத வாசிப்பிலே நாம் அதை மறந்துவிடக் கூடும். ஏனென்றால் இது 3வது கதாபாத்திரம் பரிசுத்த ஆவியானவர். It is the Holy Spirit. He is also involved throughout the temptation. இதைதான் நாம் இன்றைக்கு குறிப்பாய் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இதற்கு முன்பே நாம் போகும் பொழுது இயேசு இந்த சோதனையை கடந்து சென்றார். Jesus went through this suffering. But this suffering is also in a way a reminder of what happened in the Old Testament, and Jesus is coming to correct what was done wrong. பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்கள் சம்பவங்களை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே நடந்த தவறுகளை, தவறுதலான தீர்மானங்களை இயேசு சரிபடுத்தும்படியாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாடிலே கவனிக்கிறது. முதலாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள், ஏடம் in the garden of Eden. இது மேலோட்டமாய் தான் கவனிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம், அவர்களுடைய முடிவு என்ன? ஃபெயில். என்ன ஆயிட்டாங்க? பாஸ் பண்ணாங்களா ஃபெயில் பண்ணாங்களா? சோதனையே ஃபெயில் ஆயிட்டாங்க. Alright, did they pass or fail the exam or the test or the temptation that was before them? Sadly they failed. So this is a failure that is we find in the Old Testament. And then when we come to Israel in the wilderness, இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனம், அவர்கள் வனாந்திரத்தில் தேவன் நடத்தி சென்று, குறிப்பாக நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1-20 வரை நாம் வாசிக்க போகிறோம். இயேசு சொன்ன சில பதில்களும் இதிலே தான் அடங்கியிருக்கிறது. அவர்களுடைய ஊழியத்தின் முடிவில் என்ன பார்க்கிறோம்? வாழ்க்கையில முடிவில் என்ன பார்க்கிறோம்? fail, தோல்வி. They also failed, and now this failure, all this failure has been written down for us. இந்த
தோல்விகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டவைகளாயிருக்கிறது. ஆனால் எதற்காக எழுதப்பட்டவைகளாயிருக்கிறது? Why has it been written to us? We find in 1 Corinthians chapter 10 verse 6. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, this refers in general to the Old Testament. பழைய ஏற்பாடு முக்கியமா இல்லையான்னு சில பேர் நினைக்கலாம். புதிய ஏற்பாடே நான் வாசிக்கிறேன், நல்லா இருக்கு, பழைய ஏற்பாடு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது பழைய ஏற்பாடும் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. The Old Testament is also written for us, and many of us, the Bible says, now these things happened as examples for us. இவைகள் எல்லாம் எதுக்காக நடந்துச்சு நமக்கு? So that we would not crave evil things as they also craved. வாசிங்கள். அவர்கள் இச்சித்தது போல. என்னத்தை இச்சித்தாங்க? அந்த பழம் நல்லா இருக்கு, the fruit, it looks good, I want that fruit, அந்த பழம் வேணும். அவர்கள் இச்சித்தது போல. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனம் எதை விரும்புறாங்க? எகிப்துல கிடைக்கிற பூண்டு. என்னமா என்னையா அது? எகிப்துல கிடைக்கிற பூண்டு, எகிப்துல கிடைத்த வாழ்க்கை, அதை இச்சித்தார்கள். The Israelites in the desert, in the wilderness, desired for things of Egypt. They were craving for it. வாசியுங்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஸ்தாங்களாக இருக்கிறது. வார்னிங், எச்சரிக்கையாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தோல்வி அடைகிறார்கள். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் தோல்வி அடைகிறார்கள். In the Garden of Eden, Adam and Eve fail. In the desert, the people of Israel fail. They do not obey God's command. They desire. The desire of the flesh makes them to become rebellious against God. தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. It is a warning, a biblical warning. But we want to thank God that God sent Jesus. தேவன் இயேசுவை அனுப்பினார். அவர்தான் புதிய ஆதாம், புதிய ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு துவக்கரமாக அவர் இருக்கிறார். He is the new Adam and he is the new beginning of a new Israel, as it were, through us. The new Israel refers to the church of God. புதிய இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது தேவ சபையை குறிக்கிறது. இதற்கு நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கவனிக்கிற இந்த சோதனையெல்லாம் கடந்து சென்ற பிறகு ஜெயம், victory. He encountered victory, he received victory, he overcame. அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர் என்று நாம் வாசிக்கிறோம், அதை கவனிக்கிறோம். எப்படி மேற்கொண்டார் தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இயேசுவினுடைய சோதனைகள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. ஆனால் இந்த சோதனை நாட்களுக்குள்ளாக போவதற்கு முன்பே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். Before he goes to the time of temptation in the wilderness or in the desert as it is, we must remember one important event that happens before this event. இந்த சம்பவத்திற்கு முன்பாக நடைபெறுகிற முக்கியமான சம்பவம் அநேகர் மறந்துடும். அநேகர் இதை கவனிக்கிறது இல்லை. ஆனால் இது அதிக முக்கியம். இயேசுவின் ஞான ஸ்நானம். It is the baptism of Jesus. You find this in Matthew, in Luke, a little bit of it in Mark. சுருக்கமாக மார்க்கில சொல்லப்படுகிறது. ஆனால் மத்தேயு, லூக்காவிலே அவருடைய ஞான ஸ்நானத்தை குறித்து பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே குறிப்பாய் எத்தனை ஞான ஸ்நானம் இருக்கிறது தெரியுங்களா? 2 ஞான ஸ்நானம். அநேக கிறிஸ்தவர்கள் ஒரே ஞான ஸ்நானத்தை பண்ணி அதுல திருப்தி அடைஞ்சு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. Many Christians enjoy the first baptism and they remain at the first baptism and they are very happy. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சாப்பிட கூட்டிட்டு போனாங்க. அங்கே போய் உட்காந்து புது இடம்,
என்ன சாப்பாடு கொடுப்பாங்க தெரியாது, தோசை இட்லிலாம் கிடைக்காதாங்க. அப்போ புது இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், சரி சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். When we went to Israel, had an experience of going and dining in a restaurant where there was this food and we were not sure what was coming, because idli and dosa is not a common thing there. So we were looking forward. சில கிரேவி மாதிரி வந்து எடுத்து வச்சாங்க, கீரை தன்மையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வச்ச உடனே யாரும் வாய் திறந்து ஒன்றுமே கேட்கல, எல்லாம் அமைதியாக சாப்பிட்டோம். சாப்பாடு கிடைச்சது பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டோம் பெத்லஹேமில். Okay, so when the food was served, we started eating. சாப்பிட்டு முடிஞ்சு வயிறெல்லாம் நிறைஞ்சிருச்சு. நினச்சினோம் காய்கறி தான் கொடுத்தாங்க, இந்த சாயோரு அந்த சாயோரு, இங்கே வெஜிடேரியன் சாப்பாடு தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிஞ்சு வயிறு நிறைஞ்ச பிறகு தான் உண்மையான சாப்பாடே வருது. இறைச்சி தன்மை என்னென்னமோ பாப்புலேருந்து என்னென்னமோ வருது. கடவுளே வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சி வயிறு நிறைஞ்சு சாப்பிட முடியல, கஷ்டப்பட்டு முழுங்குறோம் எல்லாரும். அப்போ பாருங்க, சில பேர் காரியத்தில் திருப்தி அடைந்து இரண்டாவது காரியத்திற்கு போக முடியல. Many of us become so satisfied with the first level that we don't go to the second level. But the baptism that we find in scripture is these two things. ரெண்டு ஞானஸ்நானத்தை பார்க்கிறோம், the baptism of water and the baptism of the Holy Spirit. தண்ணீராலே பெறுகிற ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பெறுகிற அந்த அபிஷேக ஞானஸ்நானத்தை நாம் பார்க்கிறோம். இதேதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு ஒரு குறிப்பிட்ட நபரோடு பேசும் பொழுது சொல்லுகிறார். அந்த நபர் பேர் யார் தெரியுமா? நிக்கோதேமு. நிக்கோதேமோடு பேசும் பொழுது சொல்லுகிறார், he speaks to Nicodemus and he says to you, I tell you the truth, no one can enter the kingdom of God unless he is born of water and the Spirit. பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வாசியுங்கள் அந்த வசனத்தை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போக முடியுமா? போக முடியாதா? என்ன பைபிள் சொல்லுது? நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச்சுடைய பேப்டிசம் சர்டிஃபிகேட் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? இவ்வளோ பவர்ஃபுல். டைரக்ட் பரலோகம், ஞானஸ்தானம் எடுத்தாலே பரலோகம் அப்படின்னு சில பேர் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் போல. Some of us think our Anglican church baptism certificate is so powerful that if we have that certificate we can go straight. That's not really true. Jesus says here, I tell you the truth, no one can enter the kingdom of God unless he is born of the water and the Spirit. ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நோ என்ட்ரி. இது சொல்றது பாஸ்டர் ஜஸ்விண்டர் சிங் அல்ல, அவரே சொல்லுகிறார். It is Jesus himself and he says this to Nicodemus. Nicodemus, you need these two baptism. And Jesus goes through these two baptism. இரண்டு ஞானஸ்நானத்தையும் அவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக அவர் கடந்து செல்கிறார்? Why does he go through this baptism? We find this in Matthew chapter 3. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனத்தை வரை வாசிக்க கேட்கிறோம். Then Jesus came from Galilee. Matthew chapter 3 verses 13 to 17. I read in English. Then Jesus came from Galilee to the Jordan to John to be baptized by him. John would have prevented him, saying, I need to be baptized by you, and do you come to me? But Jesus answered him, let it be so now, and thus it is fitting for us to fulfill all righteousness. 15வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதாய் இருக்கிறது என்றால், to fulfill all righteousness. Jesus was sinless. இயேசு பாவம் செய்யாதவர்.
ஆனால் அந்த ஞானஸ்நானத்தின் அனுபவத்தை அவர் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். He goes through the experience of being baptized by John, and John's baptism is known as the baptism of repentance. யோவானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது மனம் திரும்புதல் ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஞானஸ்நானத்தை பெறும் பொழுது இயேசு சொல்லுகிறார், சகல நீதி நடப்பிக்க, சகல நீதி நிறைவேற, to fulfill all righteousness, and Jesus does that on our behalf. இயேசு நம் சார்பாக நமக்கு ஒரு மாதிரியாக இதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். He does that on our behalf. He does that for us to see a model, an example that the old life must go, new life must come. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும், புதிய வாழ்க்கை வரணும். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது? இயேசு ஞானஸ்நானம் பெறுகிறார். Jesus was baptized. அதற்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, அவர் தண்ணிலிருந்து ஜனத்திலிருந்து அவர் எழும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். And when Jesus was baptized, immediately he went up from the water. In Matthew, that's what you find. But if you read Luke chapter 3 verse 21, there's one additional thing that Jesus does there. லூக்கா 3:21 வாசிக்கும் பொழுது இயேசு இன்னொரு காரியத்தை, அவர் ஜலத்திலிருந்து எழும்பி வருகிற நேரத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். வாசியுங்கள். லூக்கா 3:21, மன்னிக்கணும், 4:21. My apologies, 4:21. அப்பொழுது அவர் இல்லைம்மா, மன்னிக்கணும், just let me refer back. Luke chapter 3 verse 21. That's correct. மன்னிக்கணும், லூக்கா 3:21 சரிதான். அந்த வாசிக்கிறேன் நான் ஆங்கிலத்தில். Now when all the people were baptized, and when Jesus also had been baptized and was praying, the heavens were open. வாசிங்கள். ஜனங்கள் எல்லாரும் போற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்கிறார்? அவர் ஒரு காரியத்தை வித்தியாசமாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். Jesus prays during his baptism. He has been baptized with water, but now he's saying, he's praying to God the Father, now I want to be baptized with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும் என்று இயேசு ஜெபிக்க தொடங்கினதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு வானம் திறக்கப்பட்டது. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு, எலியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டு வானம் திறக்கப்பட்டதை போல இன்றைக்கு இயேசுவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டு வானம் திறக்கப்படுகிறது. The heaven is open, the skies are open, and then something else happens after that. அதற்கு பிறகு இன்னொரு காரியம் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்குகிறதை, தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். The Spirit of God descended on him like a dove. ஒரு புறாவை போல அப்படியாய் வந்து அவர் மேல் அமருகிறதை, இறங்கி வருகிறதை. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார். He who has been baptized with water is now being baptized by the Holy Spirit. And that is the experience. But something else happens also there. He hears a voice, a very unique voice, a very special, loving voice. ஒரு சத்தத்தை கேட்கிறார், ஒரு விசேஷித்த ஒரு சத்தம், ஒரு அன்பான ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். மத்தேயுவிலே 4:22 வாசியுங்க. இல்ல 3:17, மத்தேயு 3:17. அன்றியும் வாசிங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. He says here, and behold, a voice from heaven said, this is my beloved Son, with whom I am well pleased. The word and the voice of God
comes forth. தேவனுடைய சத்தம், தேவனுடைய குரல் அங்கே தொனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு தம்முடைய ஊழியத்தை முடித்த பிறகு வர வேண்டிய குரல் துவக்கத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். The voice that should come actually once everything is done, after the cross, after the resurrection, comes at the beginning of that ministry. He says here, this is my beloved son with whom I am well pleased. பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? இதை செஞ்சா நான் உனக்கு இது வாங்கி கொடுக்கிறேன், இதை செஞ்சா நான் அங்க கூட்டிட்டு போறேன். If you do this, I will buy for you. If you do this, Appa will be very happy with you. Amma will take you to the shop. நம்ம சொல்றோம், we are pleased once they have done what we asked them to do. அவர்கள் செய்த பிறகுதான் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறோம், இல்லைன்னா கோபமாக இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? இயேசுவினிடத்தில் அந்த குரல் துணிக்கிறது. The voice come to him, this is my beloved son. இதோ நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஒண்ணுமே செய்யல, ஊழியமே ஒன்னும் ஆரம்பிக்கல, ஒரு சுகம் கூட, ஒரு பிரசங்கம் கூட ஒன்னும் பண்ணல. He has not began his messianic ministry, but experiencing the love of God, the acceptance of God in his life. தேவன் ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவம், தேவன் அரவணைக்கிற அந்த அனுபவம் நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். All of us must experience this, because when we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் ஒண்ணுமே செய்யல, ஊழியம் ஆரம்பிக்கல, பைபிள் கூட படிக்க ஆரம்பிக்கல, உபவாசம் கூட பண்ணல, ஆனா தேவன் நம்மை நேசிக்கிறார். God loves us. God is pleased with us because of what Jesus has done. இயேசு செய்தவைகளை நினைத்து தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், நம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். 3 வருஷம் 5 வருஷம் கொஞ்ச நாள் கொடுத்த பிறகு நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு கிரேடிங் கூட கொடுக்கல, கான்ஸ்டபிளாக ஏற்றுக்கொண்டு அப்புறம் உன்னை ஏஎஸ்பி ஆக்குறேன்னு கூட சொல்லலை. இல்லை, no promotion. He said straight children of God. He didn't say I'm going to make you slaves first, then servant, then children. No. He received us as children of God. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். We serve such a loving God who accepts us. And this is the affirmation that Jesus received. This is the affirmation we need to receive into our spirit and soul. நம்முடைய ஆவி ஆத்துமாவுக்குள்ள இந்த உறுதி வர வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளையா. ஏனென்றால் அநேகர் கிறிஸ்துவர்கள் தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிற நிறைய பிரயாசம் பண்றாங்க. Many Christians, they make efforts so that God will be pleased with them. They do many things. They think by going to church, God will be pleased with me. If I read more of the Bible, God will be pleased with me. நான் இன்னும் அதிகமா பைபிள் படிச்சேனா, இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கூட படிச்சேனா தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார். தேவன் உன் மேல் பிரியமா இருக்கிறார். God is already pleased with you, but not because of what you do. It is because of what Jesus has already done. இயேசு செய்து முடித்தவைகளின் நிமித்தம், அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தின் நிமித்தம், அவர் கொடுத்த புதிய வாழ்க்கை நிமித்தம் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் நம்ம எல்லாம் செய்றோம். வெரி டிஃபரண்ட், ரொம்ப வித்தியாசம். மற்ற மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் வித்தியாசமே இதுதான். அஸ்திபாரமே தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதனால நம்ம எல்லாமே செய்கிறோம். The foundation is based on that God has accepted me. I do everything for God in response. It is our life saying thank you to God. தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்போ இந்த குரலை இயேசு கேட்கிறார். ஆனால் இந்த குரலை நாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த சோதனை நேரத்தில் பிசாசு இந்த குரலை தான் ரொம்ப பரீட்சை பார்ப்பான். நீ தேவனுடைய குமாரனே ஆனாள், if you are the son of God. This is a passage or the voice that we must not forget, because this is the same voice or the word that the devil uses against Jesus during the course of temptation. If you are the son of God. But God has already said, this is my beloved son with whom I am well pleased. இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. The voice. Can you hear that voice into your lives today? ஐயோ நான் சரியில்லை, என் வாழ்க்கை நல்லா இல்லை, சரியா பைபிள் படிக்கலை, நிறைய ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வரல, ஆண்டவர் என்னை விட்டு மறந்துட்டாரு. நேசிக்கிறார், உன்னை மீண்டுமாய் அரவணைக்கும்படியாய் விரும்புகிறார். The Lord wants to just embrace you once again. Experience God's love today. And then as we move on, then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. இதோ அவர் வனாந்தரத்திற்குள்ளாய் நடத்தப்படுகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். மெக்டானல்ட்ஸ் தானே கொண்டு போனோம். சில பேருடைய அபிப்பிராயம், வாழ்க்கையில எதிர்பார்ப்பு அதுதான். If I am filled by the Holy Spirit, I am led by the Holy Spirit, the Holy Spirit must take me to places like McDonald's, nice places, wonderful places, beautiful places, but somehow seems like a wrong direction. தவறுதலான ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறத மாதிரில இருக்கு. வனாந்தரமா, எருசலேமா இருக்கணுமே. The Holy Spirit must lead you to Jerusalem, not to the wilderness. But this is what exactly happens. Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. இங்கே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். He is being led by the Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? அவருக்குள் இருந்து அவரை நடத்துகிறார். இயேசு என்ன சொல்றாரு? வேணாம் வேணாம், அங்க போ வேணாம், இங்க போலான்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? The Spirit comes into Jesus and he says, the Spirit says, let's go into the wilderness. Jesus, does he respond by saying, no, not wilderness, let's go this way, let's go to Galilee, let's go to Nazareth? He listens to the Spirit of God. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்திற்கு, அவர் சொல்லுகிற காரியத்திற்கு அவர் இடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாக, உங்களுடைய இருதயம் கடினப்படாதிருப்பதாக. If today you will hear his voice, do not harden your hearts. Jesus was submissive to the voice of the Spirit, to the leading of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வழிநடத்தலுக்கு இயேசு தம்மை அர்ப்பணம் செய்ததை, ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. Who are the people who are led by the Spirit of God? In Romans chapter 8 verses 14 and 15, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம், for those who are led by the Spirit of God are the children of God. The Spirit you received does not make you slaves that you live in fear again. Rather, the Spirit you received brought about your adoption to sonship, and by him we cry, Abba, Father. வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யார் யார் பரிசுத்த ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், தேவ பிள்ளைகளாய் ஆகும்படியாய் அதிகாரம் பெற்றதை. Those who receive the power and the authority to become children of God, they continue to be children of God as they are led by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படும் பொழுது நாம் யாராய் காணப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்களாக நாம் காணப்படுகிறோம். We are children of God. எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது? 15வது வசனம் வாசிக்க, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு தேவனுடைய ஆவியானவர் பயத்தை கொடுக்க மாட்டார். தேவ பயத்தை விட எந்த பயமும் இருக்காது.
The Spirit of God does not give us fear. இதை கண்டா பயம், அதை கண்டா பயம், பேய கண்டா பயம், சூழ்நிலை கண்டா பயம், பிரச்சனையை கண்டா பயம். பயத்தை கொடுக்க மாட்டார். பயத்தின் அடிமைத்தனத்திற்கு மறுபடியும் நம்மை கொண்டு போக மாட்டார். அதிலிருந்து தானே விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். He has released us from fear and He's brought us out. வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்ப திரும்பவும் பயப்படுகிறதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்ன எங்க இருந்தோம்? பய வாழ்க்கை. பய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த பய வாழ்க்கையிலிருந்து திரும்பவும் அங்க போகாதபடி, you lived in fear again. That means you used to live in fear, but now because you are led by the Spirit of God, fear is no more. பயம் நம்மை ஆட்கொள்ளாத. பயம் வந்து தூண்டினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து என்ன செய்கிறார்? வாசியுங்கள். பெறாமல் என்னன்னு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். A spirit that comes into us removes fear, brings relationship. பயத்தை நீக்கி உறவை கொண்டு வருகிற ஆவி பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த வனாந்திரத்திற்குள்ளாய் நடத்தப்படும் பொழுது இயேசு செல்கிறார். ஏனென்றால் அந்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கிறதுனால என்னவற்றையும் கடந்து செல்ல அவர் ஆயத்தமானார். Because the Spirit of God was in him. He was anointed. He was filled by the Holy Spirit. He goes into the wilderness trusting God is with him. தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் தைரியமாய் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது பயத்தை நீக்குவாய். சூழ்நிலை கண்டு நாம் பயப்பட வேண்டிய பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்குள் வருகிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய முடியாய் வருகிறார். He comes to help us in our weaknesses. இயேசு எப்படி மேற்கொண்டார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்ததனாலே அவர் மேற்கொண்டதை பார்க்கிறோம். Holy Spirit led Jesus into the wilderness. But highlight the word, the Holy Spirit was leading Jesus. பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தி செல்கிறதை அதே ஆவியானவர் தான் இன்றைக்கும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The same Spirit is in our midst, is in our lives. More and more we surrender, more and more He rules in our life. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அர்ப்பணம் செய்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் ஆளுகை செய்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறது. For those who are led by the Spirit of God are the children of God. பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவருடைய உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் என்றால் நாம் மறுபடியும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We call ourselves children of God, Christians, but yet do not feel a sensing the Holy Spirit. Something is wrong. We need to check and say, Lord, what is wrong with my life? I want to discern, I want to experience you once again. மீண்டுமாய் உம்மை அனுபவிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். The Spirit led life. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஒரு வாழ்க்கை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லப்படுகிறது. In Luke chapter 4 verse 1 we find the scripture reminds us of something a little bit more deeper in terms of the message the word of God says to us. Jesus, full of the Holy Spirit, left the Jordan and was led by the Spirit into the wilderness. இரண்டு காரியங்களை அங்க பார்க்கிறோம். வாசியுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைந்தவராய். நிறைந்தவர், full of the Holy Spirit.
முழுமையாய் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே அவர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? குறைந்தவராய். Our life is like that, very empty, very dry. அடிச்சுட்டு இருக்கு. எண்ணெய் எப்போ ஊற்றணும் தெரியல, ட்ரை பண்றோம். ஃப்ரைடே சர்வீஸ் வந்திருக்கிறோம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போவோம். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய், he was full of the Holy Spirit. But then if you read Luke chapter 4, லூக்கா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மன்னிக்கணும், 14வது வசனம், Luke chapter 4 verse 14 says, here it says full of the Spirit, and Jesus returned in the power of the Spirit to Galilee. வாசிங்கள் 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய போகும்பொழுது எப்படி போனாரு? நிறைவோடு போனார். வரும்பொழுது எப்படி வராரு? பலத்தில் வருகிறார். என்ன நடந்துச்சு? What happened? Many of us want power without paying. Free electricity கிடைச்சா யாருக்கு தான் வேணாம்? ஃப்ரீ தண்ணி வீட்டுக்கு கொடுத்தா யாருக்கு தான் வேணாம்? Free food. Everybody wants free, easy, especially easy. சுலபமா. Kalau senang lagi cepat lagi bagus lah. But Jesus was full of the Spirit, but when he comes through the temptation, the 40 days, the Bible says now he was filled with the power of the Spirit. Power. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள், when the Holy Spirit comes on you, you will receive power. There is another event that is taking place there. ஆவியானவர் வந்துட்டாரு, அந்நிய பாஷை பேசிட்டேன், எனக்கு அப்பாடா 20 வருஷமா ஜெபிக்கிற அந்நிய பாஷை பேசணும், அப்படியே உட்கார்ந்துட கூடாது. I've been praying for 20 years to speak in tongues and speaking in tongues. Do not be satisfied with that. பிசாசு அப்படியே வஞ்சித்தறான். நீ நல்லா இருக்குப்பா, அவனை விட நல்லா அந்நிய பாஷை பேசுற, நீ நல்லா இருக்க, இப்படி இருந்து குழந்தை பருவத்திலேயே நம்மை அமர வச்சிடறான். Devil is very deceptive. He makes us to become very self-confident and self-sufficient. Hey, yeah, you're speaking better tongues than the other person. No, you're good. He wants you to remain a babe. குழந்தை இல்லை, நான் குழந்தை இல்லை. பரிசுத்த ஆவியானவராலே நிறைக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும். I want to experience the power of his resurrection என்று பவுல் சொல்லுகிறார். Yes, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பிலிப்பியர் 3:10 சொல்லுகிறார். I want to experience the power of his resurrection, the desire to experience that power. Because when you walk by the Spirit of God, Galatians 5:16 says, so I say, walk by the Spirit and you will not gratify the desires of the flesh. மாம்சத்தில் போராடுகிற போராட்டம், சோதனையை மேற்கொள்ள முடியாத விழுந்து விழுந்து இருக்கிற சூழ்நிலை மேற்கொள்ளுகிறதுக்கு பலன், the power to overcome, the power to become victorious over the desires of the flesh, விட முடியல, மேற்கொள்ள முடியல என்று விழுந்து விழுந்து ஒழுங்குற வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:16 வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Then you will not gratify, then you will not fulfill the lust of the flesh. ஆவியின் நிறைவு நமக்கு வேண்டும். We need the infilling, the empowering of the Holy Spirit. Be filled with the Spirit. பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட வேண்டும். எபேசியர் 5:18 அதுதான் சொல்லுகிறது. In Ephesians chapter 5 verse 18 it says, somebody read in English please. And do not get drunk with wine, for that is debauchery, but be filled with the Spirit. உலகம் கொடுக்கிற நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சொகுசு, உலகம் கொடுக்கிற திருப்தி, உலகம் கொடுக்கிற நிறைவு நம்மை நிரப்புகிறது. There's a struggle that is happening here. There's a difference that is happening here. Do not be drunk with wine. It is the pleasure that the world gives.
the temporary satisfaction that the world can give to us. உலகம் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மன நிறைவு, ஒரு திருப்தி, இது நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் இன்பம். ஆனா இயேசு சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, அதெல்லாம் வேணாம். வாசிங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, be filled with the Spirit. Be filled with the Spirit. This is the secret of Jesus in overcoming his temptation. He was fully God, yet he was fully human. அவர் முழுமையாய் தேவனாய் இருப்பினும் அவர் முழுமையாய் மனுஷனாய் நம் மத்தியிலே இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். அவரே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து சோதனையை மேற்கொண்டதை பார்க்கிறோம். He was completely reliant on the Spirit of God to overcome temptation. அப்ப நமக்கு எவ்வளவு அவசியம், இயேசுவுக்கே எவ்வளவு அவசியம் என்றால் நமக்கு எவ்வளவு அவசியம். How much more important is the Spirit of God for our lives, with our own weaknesses, with our own struggles, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய காரியங்கள், தடைகள் எல்லாவற்றில் பார்க்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தேவை. But to be filled with the Spirit, we must be emptied of self. நல்ல ஒரு சொல், உண்மைதான். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும்னா நம்மை வெறுமையாக்கணும். என் கப்பில் காஃபி வச்சுக்கிட்டு மைலோ ஊற்றுங்கன்னு சொன்னால் ஊற்றுவீங்களா? காஃபி ஃபுல்லாக வச்சுருக்கேன், கொஞ்சம் மைலோ ஊற்றுங்க, ஒன்று ஊற்றுங்கன்னு சொல்லுவேன்னா ஊற்ற மாட்டேங்க. பாஸ்டர் காஃபி இருக்கு தெரியலையா உங்களுக்குன்னு சொல்லுவீங்க. If I have a cup of coffee in my hand and I come and say, please pour Milo into this, you wouldn't, because there's something already there. அப்ப நம்மை வெறுமையாக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டுவிட ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும். The self denial, this emptying of ourselves, தன்னை தான் வெறுமையாக்கி என்று வசனம் சொல்லுகிறது. He emptied himself. அந்த வெறுமையாக்கினதனால தான் நிறைவு வருகிறது. Because he emptied himself, the vessel was ready. ஆவியானவர் பார்க்கிறாரு, ஆயத்தமான பாத்திரம், ஆயத்தமான பாத்திரம், a vessel that is ready to be filled with the Holy Spirit. அவர் வந்து பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அவருடைய நிறைவினால நிரப்பும்படியாய் விரும்புகிறார். He comes to fill, he comes to sanctify, he comes to clean, and then he says, I want to fill this vessel. இந்த வெசல் தமிழ்னா சொல்லுவீங்க பாத்திரத்தை, இந்த பாத்திரத்தை நிரப்பும்படியாய் நான் விரும்புகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த வனாந்தர அனுபவம் என்று முதல்ல சொன்னோம். Alright, I spoke about the wilderness experience. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் பொழுது கொண்டு போகிற இடத்தை பாருங்க, கொண்டு போகிற அனுபவத்தை பாருங்க. It is into the wilderness. அப்ப wilderness என்று சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் சொல்லலாம், நிறைய வார்த்தைகள் சொல்லக்கூடும். தனிமை ஒரு விதமான ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல தனிமை அனுபவிக்க கூடும். We can experience loneliness in the wilderness. Loneliness in the wilderness. சகோதரிக்காக இடையில ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறோம், பார்க்கறதுக்கு மேலோட்டமா நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்ற உள்ளத்துல பயங்கர தனிமை, அவ்வளோ தனிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான, முகத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தனிமையின் நாட்கள். அதற்கு பிறகு பார்க்கிறோம் வறுமையான, சொல்லுவாங்க தமிழ் எப்படி சொல்லுங்க, ட்ரைனஸ்க்கு வறண்ட நிலை, வறண்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாய் தான் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி சொல்லுகிறார். அதற்கு பிறகு பாடு, கஷ்டம் இருக்கிறது, பசி, தாகம் உண்டாகிறது, hunger and thirst. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாய் தான் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தனிமையிலே பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறார். It is in that loneliness the Holy Spirit is much more closer, much more real, much more nearer to Jesus, that he can hear his voice very very clearly. வனாந்தரத்தில் நடந்திருப்பீர்கள் என்றால் அங்க இவ்வளோ அமைதலா இருக்கும், இவ்வளோ அமைதலா இருக்கும். இந்த பஸ் சத்தெல்லாம் கேட்காது,
ட்ரெயின் சத்தம் கேட்காது, ஃப்ளைட் சத்தம் கேட்காது, ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ அமைதலான ஒரு இடம். Desert is a very quiet place. So it is a place that the Holy Spirit takes Jesus to be with him, to hear, to learn, to hear the things of God, the mind of God. தேவனுடைய திட்டம், தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியை பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திற்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். So it is about the wilderness experience that God may allow in our lives to bring us closer to him. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தர சூழ்நிலைகளை அனுமதிக்க கூடும். எதற்காக அனுமதிக்க கூடும் என்றால் நாம் மறுபடியும் அவரோடு வந்து இருக்கும்படியா. ஆனால் அநேகர் அந்த வனாந்தரத்தை விரும்ப மாட்டோம், தேவனோடு இருக்கிறதை விரும்ப மாட்டோம். Many of us do not desire to be in that wilderness. We rather choose the city, the life that we experience in the world. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க நாம் விரும்ப வேண்டும். The temptation of Jesus, it happened in the wilderness. And then this also reflects closely to Deuteronomy chapter 8 verse 2, speaking to Israel in that wilderness. இஸ்ரவேல் தேசம் வனாந்தரத்தில் இருந்த நாட்களை குறித்து இந்த வனாந்தர அனுபவம் குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Remember how the Lord your God led you all the way in the wilderness these 40 years. But what was the purpose? To humble and test you in order to know what was in your heart, whether or not you would keep his commands. மோசே பிரசங்கிக்கிறார், நம்முடைய ஜனத்தோடு பிரசங்கிக்கிறார். நீங்க தாண்டி போகிறீங்க, கானான் தேசத்திற்குள் போறீங்க. இந்த வனாந்தர அனுபவத்தை குறித்து ஒரு சம்மரி கொடுக்கிறார். He's giving a summary about the desert experience that the people of Israel has gone through, and this is what he says. வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை யார் அறியும்படி? நாம் அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த நினைப்பாயாக. அந்த நினைப்பாயாக தான் இயேசு செய்கிறார். இஸ்ரவேல் ஜனம் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் உலாவுனாங்க, அலைஞ்சாங்க? 40 வருஷம். அப்போ சரியா பார்க்க போனா இயேசு எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருக்கணும்? 40 வருஷம். அப்போ 70 வயசுல தான் சிலுவையில் அறையணும் அவரை, டைம் பத்தாது. அப்போ அந்த 40 நாள் இந்த 40 வருஷத்திற்கு சமமாக இருக்கிறது. The 40 days is in a resemblance to the 40 years that the people of Israel spent in the desert. And here they failed. Here he gains victory. அவர் ஜெயம் கொள்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 1:17 பார்க்கும் பொழுது பவுலும் அந்த அனுபவத்திற்குள்ளாய் போகிறார். அராபியா என்ற பகுதிக்குள்ளாய் போகி தேவனோடு வளருகிற, தேவனோடு ஐக்கியம் கொள்கிற அந்த நாட்களுக்குள்ளாய் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு, ஆனா பரிசுத்த ஆவியினால சோதிக்கப்படவில்லை. He was led by the Spirit but yet not tempted by the Holy Spirit. We must be very clear. If someone is tempted, you shouldn't say God is tempting me. யாக்கோபிலே வாசிக்கிறோம், ஜேம்ஸ்ல போட்டிருக்கு. If someone is tempted, you shouldn't say, ஒருவன் சோதிக்கப்படும் பொழுது தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லவே கூடாது. தேவன் சோதிக்க மாட்டார். சோதனை என்று சொல்லும் பொழுது இந்த வகையில பாவம் செய்யும்படியாய் சோதிப்பது தேவன் செய்யவே மாட்டார். When I say tempted in this sense, it means God does not tempt us to sin. God allows temptation, God allows testing for us to become stronger. பாண்டவர் எங்க கூட்டிட்டு போயிருக்காரு? ஜிம்முக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். எதற்காக? ஜிம் பாடி உருவாக்கணும்ல, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா பிசிக்கலான ஒரு பாடி உருவாக்கணும், ஆண்டவர் கொண்டு போகிறார். அப்ப அங்க ஒரு நபர் வருகிறார், அவனுடைய பேரு பிசாசு. பிசாசு வருகிறான். The devil comes and Jesus is tempted by the devil. In Luke chapter 4 verse 2, we seem to assume that Jesus after 40 days 3 எக்ஸாம் இருந்துச்சு, 3 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டார்னு நினைக்கிறோம். கரெக்ட்?
எஸ், நோ, நாட் ரியலி ட்ரூ. நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசுக்கு 3 பரீட்சை கொடுத்தாங்க, 40 நாள் படித்தார், 3 எக்ஸாம் முடித்தார், SPM பாஸ். தடா. வசனம் வாசிக்கும் பொழுது லூக்கா 4:2 சொல்லுகிறது. Luke chapter 4 verse 2 says, where 40 days he was tempted by the devil, he ate nothing during those days, and at the end of them he was hungry. வாசியுங்கள். 40 நாள் பிசாசினாலே. எத்தனை நாள் சோதிக்கப்பட்டார்? 40வது நாள் இல்லையா? அப்ப எத்தனை வாட்டி சோதிக்கப்பட்டிருப்பாரு? கணக்கு இல்லை, சொல்லல. எழுதப்பட்டவைகள் 3 சோதனை கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது. The 3 temptations are written at the end of that 40 days of fasting, but temptation was ongoing. And he was fasting, the Bible says. அவர் உபவாசித்து கொண்டிருந்தார். And you know, if you have fasted, how your mind can work a lot of tricks, how your physical body can also play a lot of tricks on you. உபவாசித்திருக்கிறவர்களுக்கு தெரியும், நம்முடைய சிந்தனையில் எவ்வளோ போராட்டம் இருக்கும், மாம்சத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்கும். அப்போ தான் KFC பக்கோடைய ஸ்மெல்லாம் வரும், போன வாரம் சாப்பிட்ட பிரியாணியோடைய நினைவுலாம் வரும். இவ்வளோ போராட்டம். So much of struggle when you are fasting. And imagine fasting in the desert. And Mark chapter 1 verse 13 says the same thing. And he was in the wilderness 40 days being tempted by Satan. He was with the wild animals and angels attended him. இதை நாம் தமிழில் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாம் பார்க்கும் பொழுது இயேசு எத்தனை நாள் சோதிக்கப்படுகிறார்? 40 நாளும் சோதனை, பாடு, கஷ்டம், எல்லா வகையில் சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கும் பொழுது 3 சோதனைக்கு எல்லா வகைன்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த 40 நாளும் பாடுதான், கஷ்டம் இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். 40 days of testing looks so doomed, so gloomy, so dark. But what was so beautiful was the Holy Spirit was with him. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. Why? Because you're with me. Your rod and your staff, they comfort me. In temptation, God is there to help us and to enable us and to strengthen us. In 1 Thessalonians chapter 3 verse 5 it says, Paul writes to the Thessalonians. He looks at the work of the tempter. சோதனைக்காரன் பிசாசினுடைய தந்திரத்தை, வேலையை பார்த்து பவுலானவர் தெசலோனிக்கிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கிற 2வது பகுதி மாத்திரம். I was afraid that in some way the tempter had tempted you and that our labors might have been in vain. வாசிங்கள். சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு. யார் அனுப்பினாரு? பிசாசு அனுப்பல, தீமோத்தேயு அனுப்பி இருக்கிறார். கரெக்ட்? அப்ப இந்த சோதனை வரும் பொழுது என்ன நடக்கிறது? when the tempter comes, he tempts you, he wants you to fall. சோதனைக்காரன் வந்து சோதிக்கிற நோக்கமே திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். He comes to steal, to kill and to destroy. His temptation is with that purpose. அந்த நோக்கத்தோடு தான் அவர் வருகிறான். அப்ப பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள்ட்ட, உங்களை நல்லா வளர்த்து விட்டேன், நல்லா உற்சாகமா உங்களை கட்டி இருக்கிறேன். I have built you up, you become strong, but the tempter is working. கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். He is seeking how he may devour. அப்ப நமக்கு ஆபத்து இருக்கு, கஷ்டம் இருக்கு. டெங்கி கொசு இருக்கா இல்லைங்களா? டெங்கி கொசுன்னு இருக்கா மலேசியால? இருக்கா? எங்க இருக்கு? இருக்கு. சில நேரத்தில் அடிப்போம், சில நேரத்தில் அடிக்க மாட்டோம், ஆனா இருக்குல்ல. அதே போலதான் பிசாசு இருக்கிறானா? இருக்கிறான். கண்ணுக்கு தெரியல, சில நேரத்தில் கடிக்கும் போது தான் கொஞ்சம் நேரத்தில் தெரியுது, வலிக்கும் போது தான் கொஞ்சம் தெரியுது. பிசாசு டெங்கி கொசு மாதிரி தான். எப்படி எவனை குத்தலாம், எவனை கடிக்கலாம் அப்படின்னு பகை தேடிக்கிட்டு இருக்கிறது.
அப்ப பிசாசு தந்திரமாய் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். The evil one, the devil, is at work. But the Bible reminds us in 2 Corinthians chapter 10 verse 11. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தமிழ்ல அப்படியே போட்டிருக்குமா, in order that Satan might not outwit us, for we are not unaware of his schemes. வாசிங்க. சாத்தானாலே ஐயோ மோசம் போயிடாதீங்க பவுல் சொல்றாரு. மோசம் போயிடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் மோசம் போயிட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, காசு போச்சு, எல்லாம் போச்சு, வேலை போச்சு அப்படின்னுவாங்க. சாத்தான் நம்மை மோசம் செய்யும்படியாக, மோசம் போகும்படியாய் அவன் வகை தேடுகிறான். வாசிங்கள் மீண்டுமாய். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் அல்லவே. பிசாசுடைய நோக்கம் என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும், நம் மோசமா போனோம், நம் நாசமா போனோம். அவ்வளவுதான் அவனுடைய நோக்கமே. அதுதான் அவனுடைய ஆம்பிஷன். விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் அதுதான். நான் அழிஞ்சா தனியா அழியக்கூடாது, நீங்களும் என் கூட வாங்கன்னு அழைப்பு கொடுக்கிறான். He wants us to join him in his destruction, in eternal destruction. But God doesn't want us to be destroyed. தேவன் நம் அழிக்கப்படும்படியாய் விரும்பல, நம் நாசமா போனோம் மோசமா போனோம்னு விரும்பல. நாம போய் விழுந்துடுறோம், நாம ஆசைப்படுறோம், அதுல போய் விழுந்து மாட்டிக்கொள்றோம். அப்ப அதற்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு எப்படிப்பட்டவைகளா? தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லும் பொழுது தெரிஞ்சுக்கணும். We must know the schemes of the devil, the plans, the tricks. அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாளா. தேவ வசனத்தை வாசிக்காத, தேவ வசனத்தை வாசிக்காத, தேவனுக்கு கீழ்ப்படியாத, மற்றதெல்லாம் அதை தான் அடங்கியிருக்கும். His schemes is always related to that. Don't read the word of God, don't know the word of God, don't obey God. இதை சாப்பிட்டா நீ செத்து போயிருவியா? இந்த பழமா சாகவே சாக மாட்டாய். You will not die. He brings the word of God against the word of God in that sense. And this is what we will see in the temptation of Jesus also. இயேசுனுடைய சோதனையும் இதை தான் நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அப்ப பிசாசு மோசம் செய்யும்படியாய் திட்டமிடுகிறான். நாம் அவனுடைய தந்திரங்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும். சோதனை எப்படி வரும், பாடுகள் எப்படி வரும், இதுல ஒரு உதாரணம் அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு காரியத்தை. வாசியுங்கள். 2 Corinthians chapter 2 verse 10. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்து இருக்கிறேனோ உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய மன்னித்திருக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து பாருங்க. முதல் 10வது வசனத்தில் என்ன பேசுகிறார்? எதை குறித்து பேசுகிறார் சொல்லுங்களேன்? மன்னிப்பு. என்ன சொல்லுகிறார்? மன்னிக்கணும் என்று சொல்லுகிறார். He is speaking about forgiveness. And then he relates that to verse 11. 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது he says, in order, anyone you forgive I also forgive, and what I have forgiven, if there's anything to forgive, I have forgiven in the sight of Christ for your sake, in order that. அப்ப 10வது வசனத்திற்கும் 11வது வசனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. மன்னிப்பதும் மன்னிக்காமல் இருப்பதற்கும் பிசாசினுடைய தந்திரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நம்ம மறந்துடக்கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். We must not forget the relation between forgiveness and unforgiveness, between the schemes of the devil. வாசியுங்கள் 10-11 மீண்டுமாய். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு எதற்கு என்ன செய்தாரு? மன்னித்தேன் சொல்றார்.
கிறிஸ்துவுக்காக மன்னித்து, I forgave for the sake of Christ. சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் மன்னித்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப மன்னிக்காமல் இருப்பதற்கும் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கேம் விளையாடுறதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதே காரியம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கும் பொழுது அந்த சம்பந்தத்தை பார்க்கிறோம். We find correlation between Ephesians chapter 4 verse 26 and 27. Be angry and do not sin. Do not let the sun go down on your anger, and give no opportunity to the devil. வாசியுங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. 27வது வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். You see the relation? மன்னிக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்கப்பா. கோபம், பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்கப்பா. இதுல என்ன அர்த்தம் என்றால், பாவம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். When we sin, we give a foothold for the devil, a legal foothold, a rightful foothold for the devil to play games in our lives. ரொம்ப ஜாக்கிரதை. அதனால தான் இயேசுவை தொடவே முடியல, ஏன்னா அவரிடத்துல பாவமே இல்லை. He couldn't touch Jesus. So the temptation was for Jesus to sin. இயேசு பாவம் செய்யும்படியாக அவன் வருகிறான். பாவம் செஞ்சா அவர் வாழ்க்கையில அப்ப மன்னிக்காமல் கோபம், எரிச்சல், எந்த விதமான பாவமா இருந்தாலும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாசலா இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாசலா இருக்கிறது. பாவம் சாதாரண ஒரு காரியம் என்று நான் நினைக்க கூடாது. We should not think sin as something so common, something so normal. Sin is an opportunity for the devil. இன்றைக்கு என்ன பாவம் உணர்த்தப்படுகிறோமோ அதை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். Any sin that the Lord brings to mind, confess before God. Ask that the blood of Jesus will cleanse and sanctify and keep us away from all unrighteousness. சகல அநீதியிலிருந்து நம்மை நீக்கும்படியாய் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவனுக்கு நம்ம சேர் போட்டு உட்கார வைக்க கூடாது. ஒரு சின்ன குழி கூட கொடுக்கக்கூடாது. எலி போடுறதுக்கு மாதிரி குழி இருக்குங்களே, ஒரு ஓட்டை இருக்கும்ல, அது கூட கொடுக்க கூடாது. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. Lord, cleanse me completely. So as we look at the work of the tempter, we come to a conclusion. இந்த சோதனைக்காரனுடைய கிரியைகள், செயல்களை நாம் பார்க்கும் பொழுது நம்ம இந்த காரியத்தில் ஒரு முடிவுக்குள்ளாய் வருகிறோம். இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் மேற்கொண்டார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர் சார்ந்திருந்தார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிறைவிலே அவர் அதை மேற்கொண்டார். He lived and he overcame by the power of the Holy Spirit. But the devil continues to do his full-time job. பிசாசு தன்னுடைய வேலையை இன்னும் செய்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான். இன்னும் தம்முடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் பாவம் செய்யணும். They must sin. ஏன்னா தேவ ஜனம் பாவம் செய்யும் பொழுது பிள்ளைங்க தப்பு பண்ணா யாரை சொல்லுவாங்க? பாரு பெத்து வச்சிருக்க பாரு, அப்படித்தானே சொல்லுவாங்க. பாரு அவங்க பிள்ளை தான், அவங்க வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம் பாவம் செய்யும் பொழுது பிசா சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க ஆண்டவரே பாருங்க, அப்பா நீங்க பாருங்க, இதானே உங்க பிள்ளைங்கன்றீங்க, பாவம் செஞ்சிருக்காங்களே, பாவம் செஞ்சு வச்சுட்டேனே. அப்ப பாருங்க, பிசாசு அதனுடைய வேலையை ஃபுல் டைமா செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஓவர் டைம் கூட செய்யறான். நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு கேள்வி, நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? Are we equipped? Are we equipped by the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா? Right, next one. Jesus wants me to have victory. இயேசுவுடைய நோக்கமே நாம் ஜெயம் கொள்ளணும். சோர்ந்து போயிடக்கூடாது, பலவீனப்பட்டு போயிடக்கூடாது, தோல்வி அடைகிறது தேவனுடைய நோக்கமே இல்லை. பிசாசு தான் கை தட்டுவான், இயேசு வேதனைப்படுவார் நாம் பாவத்தில் விழும் பொழுதெல்லாம். ஆனால் உதவி செய்யும்படி ஆயத்தமா இருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன். ரைட், இது கொஞ்ச நேரம் நம்ம just want to have a quick group discussion. 2 questions.
3-4 பேர், அதுக்கு மேலே வேணாம். 10 பேர்லாம் ஒரு குரூப்பில் இருக்க வேண்டாம். 2 கேள்வியை நீங்கள் பேச போகிறீங்க, கவனிக்க போகிறீங்க. ஜஸ்ட் 2 questions. What are common temptations that we face in our world today? நம்முடைய உலகத்தில் நாம் கடந்து செல்கிற சோதனை எப்படி, இந்நாட்களில் நம்ம கடந்து செல்கிற சோதனை எப்படிப்பட்ட சோதனைகள்? 3-4 பேர் கணக்கு பண்ணுறீங்களோ? எத்தனை பேர் இருக்கிறோன்னு கொஞ்சம் ஏஞ்சி கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் இல்லை, 5 நிமிஷம் தான் பேச போகிறோம். ஆனால் முடிந்த அளவுக்கு எல்லாரும் பேசினா நல்லாயிருக்கும். We want to have some form of reflection. That is the purpose of the discussion. சும்மா கதை பேசணும் இல்லை, ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் பேசின காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்கிறோம். முதல் கேள்வி, எப்படி நாட்களில் நம் சோதனைகளை கடந்து செல்கிறோம்? 2வது கேள்வி, how can we be prepared to face these trials? இந்த சோதனையை, இந்த பரீட்சையை கடந்து செல்வதற்கு நாம் எப்படி ஆயத்தமாகலாம்? இந்த படக்காட்சியை நீங்க பாருங்க. அதில் பார்க்கும்போது, ஹே ஐ wouldn't open that door if I were you ஒருத்தர் சொல்றாரு. அவருடைய சூழ்நிலையை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அடிபட்டு வந்திருக்கிறாரு, உடஞ்சி போய் வந்திருக்கிறாரு. உடஞ்சி சொல்றாரு, ஏய் அந்த பக்கம் போயிடாதப்பா, நான் அடி வாங்கின மாதிரி நீ வாங்காத. ஆவியானவர் நமக்கு வேதத்தில் இருக்கிற அனுபவங்கள், வேதத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா? சிம்சோன் இருக்கிறாரா? சாலமோன் இருக்கிறாரா? தாவீது இருக்கிறாரா? எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது கூட ஆவியானவர் எழுதியிருக்கிறார். யூதாசுடைய வாழ்க்கையும் பார்க்க முடியுது, அவருடைய வாழ்க்கையின் முடிவும் பார்க்க முடியுது. அப்ப சத்தியத்தை வாசிக்கும் பொழுது சத்தியம் நம்ம விடுதலையாக்கும். அந்த சோதனைக்குள்ளாக போகாதபடி, இந்த பாதையில போயிடாத, இதை செய்யாத, இந்த காரியத்துல மாட்டிக்காத, பெருமையில மாட்டிக்காத, கோபத்துல மாட்டிக்காத, எரிச்சலில மாட்டிக்காத ஒரு எச்சரிக்கை. பாவம் எங்கே? வாசப்படியிலே படுத்திருக்கிறது. Sin is at the door. பாவம் வாசப்படியிலே படுத்திருந்து எப்படி உள்ளுக்கு வரலாம்? ஆனால் நம்ம சோதனையை மேற்கொள்ளணும். அந்த கதவை திறக்க வேணாம், அந்த பக்கமே போக வேணாம், ஓடுவோம். யோசேப்பை போல, like Joseph, we run away from all the temptations. அப்ப யாக்கோபு 1:12 சொல்லி நாம் முடிக்கும்படியாக இருக்கிறோம். James chapter 1 verse 12 says, யாக்கோபு 1:12, Blessed is the man who endures trial, for when he has stood the test, he will receive the crown of life which God has promised to those who love him. Hallelujah. Hallelujah. வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மேற்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் பாக்கியவானா இருக்க விரும்புறீங்க? How many of us want to be blessed? நான் பாக்கியவானா இருக்கணும். All right, வாசியுங்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கிரவுன் ஆஃப் லைஃப். பக்கத்துல பார்த்து அவங்கள கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து கற்பனை பண்ணுங்க, அவங்க தலையில ஒரு கிரவுன் ஆஃப் லைஃப் இருக்கிற மாதிரி. வெள்ள முடியோ முடி குறவா இருக்கும், அதெல்லாம் பார்க்காதீங்க. அதுக்கு மேல ஒரு கிரவுன் ஆஃப் லைஃப் மட்டும் பாருங்க. தெரியுதா? தெரியலையா? தரிசிக்க ஆரம்பிக்கணும். அது வேணும் ஆண்டவரே, அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வேணும். Alright, அப்படி நாம் எழுந்து நிற்போம். Just stand as we are. Alright, for those who will be coming for the next few weeks, இதுதான் அவருடைய schedule. Alright, வருகிற வாரம் முதல் சோதனை கவனிப்போம். அதற்கு பிறகு 2வது 3வது முடிவுக்குள்ளாக செல்லும்படியாக இருக்கிறோம். Let's pray. ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனையை மேற்கொண்டீரையா. சோதனையை மேற்கொண்டது மாத்திரமே அல்ல ஆண்டவரே, நீர் ஜெயம் கொண்டீர். ஜெயம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறீர். இன்றைக்கு ஆவியானவர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray, Lord, that you will anoint. Come, Holy Spirit, Lord, and anoint each one of your children. In their weaknesses, you are their strength. பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவர் செய்கிறவராய் நம் மத்தியில் இருக்கிறார். He does not only promise, but he fulfills his promises. Come now
to experience that promise. Whatever your struggle may be, எந்த போராட்டமா இருந்தாலும் அதை நேரத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. Father, I pray for your children in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட, பரிசுத்த ஆவியானவராலே எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள, ஜெயம் கொள்ள கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதனையின் தந்திரங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அந்த தெய்வீக பரலோக ஞானத்தை தாரும். Give us, Lord, divine wisdom to understand the schemes of the devil. Help us, O Lord, to learn from you, Lord Jesus. இயேசுவே, உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், நாங்கள் செய்த எல்லா பாவங்களும் உமக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுடைய சகல பாவங்களை மன்னித்து சகல அநீதியிலிருந்து நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Cleansing by the blood of Jesus. Blood of Jesus. Blood of Jesus. நான் விட்டுற ஆண்டவரே, நான் விடுகிற விரும்புகிற ஆண்டவரே, சோதனை பாவத்தில் கட்டியிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேற்கொள்ள மாத்திரமே அல்ல, ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அந்த சோதனை வரும் பொழுது அதை மேற்கொள்ளுகிற பலன் பெற கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் நாம் கெஞ்சுவோம். இயேசு அந்த ஜலத்திலிருந்து எழும்பி வரும் பொழுது அவர் ஜெபம் பண்ணினதை போல நாம் ஜெபிப்போம். Just pray at this time to be filled with the Spirit. Jesus himself prayed to be filled with the Spirit of God. இயேசுவை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். நிரப்புங்க ஆவியானவரை, நிரப்புங்க, நிரப்புங்க. பலவீனங்கள் எல்லாம் உடைந்து மாறி போகட்டும், புதிய பலன் உண்டாகட்டும். வருகிற நாட்களிலே நாங்கள் வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை கொடுத்து வருகிற ஜெயத்தை நாங்கள் ஆண்டவரை கொண்டாட கலிகூற கர்த்தர் கிருபை செய்வீரா என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து வீட்டுக்கு திரும்பி சொல்லும் பொழுது பாதுகாப்புடனே வழி நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். The Lord's Prayer together. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றோடு அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடையே விடுவீங்களே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். God bless you. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகிற வாரத்தில் நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கும்படியாக பிரயாசிக்கிறோம். We are making efforts to start early so that we can also finish not beyond 10 o'clock. So if you come and join us early, be blessed. Good. God bless you.